Hi guys, welcome to Tamil Coding Academy. So, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா CSS ஷேடோ டியூட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ ஷேடோ டியூட்டோரியல் ஒரு பாக்ஸுக்கோ இல்லை ஒரு எலமெண்ட்டுக்கோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ நம்ம ஷேடோ கிரியேட் பண்ணுறது அந்த ஷேடோ டியூட்டோரியல். ஓகேவா? ஷேடோன்றது எப்படிமா இருக்கும் இங்கே பாருங்க. ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது, சுற்றி ஒரு லேயர் மாதிரி வெளியில் வந்திருக்கா, அதுதான் ஷேடோ. இப்போ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் உள்வாட்டமாக கொடுக்கலாம், வெளிவாட்டமாக கொடுக்கலாம். தென் ஷேடோவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? தென் ஃபஸ்ட்டு ஷேடோனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். CSS shadow allow designer to create a shadow effect for both the text and box element. ஒரு எலமெண்ட்டுக்கோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ நம்மளால ஷேடோ கொடுக்க முடியும். They enhance visual depth and provide a sense of layering on a web page. இது வந்து ஒரு லேயர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? தென் பாக்ஸ் ஷேடோ அண்ட் டெக்ஸ்ட் ஷேடோ, இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. பாக்ஸ் ஷேடோ அப்ளோ ஷேடோ டு த என்டையர் பாக்ஸ் எலமெண்ட். ஒரு டிப்புக்கோ இல்லை ஒரு ஸ்பேனுக்கோ நீங்கள் ஷேடோ கொடுக்க முடியும். Can control horizontal, vertical offset, horizontal offset and blur and spread. Okay, so color and insert shadow. So text shadow, apply shadow to text content, can control horizontal, vertical, blur and color. Okay, simple அதேதான். So use cases வந்து பார்த்தீங்கன்னா depth, precision, ஒரு எல்லாரும் அப்படி முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நமக்கு கொடுக்க முடியும். So emphasize, highlight பண்ணி காமிக்க முடியும். Visual aesthetics, so enhance the design of visual. Okay, so use cases and important பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூஸ் த பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி டு ஆட் அ ஷேடோ டு அன் எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு பாக்ஸ் ஷேடோ இப்படி கொடுக்குறது. ஸோ த சின்டாக்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஷேடோ இஸ் பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது தான் இட்ஸ் நம்மளோட என்னது ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ஹரிசாண்டல் ஆஃப்செட், வெர்டிக்கல் ஆஃப்செட், பிளர் ரேடியஸ், ஓகே, தென் ஸ்ப்ரெட் அண்ட் கலர், இது நம்ம இப்படி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹரிசாண்டல் ஆஃப்செட்னா என்ன அப்படின்னு பார்க்க சொல்ல, ஹரிசாண்டலாக எந்த அளவுக்கு அது படர்ந்து இருக்கணும், வெர்டிக்கலாக எந்த அளவுக்கு ஷேடோ படர்ந்து இருக்கணும், தென் பிளர் ஸ்ப்ரெட். இந்த பிளர் ஸ்ப்ரெட் ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அது ரெண்டும் ஒன்று தான். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளர் பண்ண ஷேடோவே பிளர் பண்ணுவோம் இல்லையா, இமேஜ் பிளர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஸ்ப்ரெட் எதுக்காகனா எவ்வளோ தூரம் அந்த ஷேடோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுக்கு. தென் கலர் ஆப்வியஸாக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை பண்ணலாம். ஓகேவா? எப்படின்னு பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஓகே, தென் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பிளர், தென் கலர். ஓகேவா? ஸோ இதை நம்ம மேனுவலாக ட்ரை பண்ணலாம். செகண்ட், இதை எதுக்கு கொடுக்கலாம், பாக்ஸ் ஷேடோ இது இருக்கா, இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரே ஒரு டிவ் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இந்த டிவ்க்குள்ளே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்ட சும்மா ஷேடோ வச்சு டிவோட அப்படி ஷேடோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ஒரு டிவ், அதுக்குள்ளே நம்ம எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட 10 ஓகே பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா ஷேடோ என்ன ஆகுதுன்ட்டு. இந்த இடத்துல 1 பிக்சல் கொடுக்க சொல்ல ஷேடோ 1 பிக்சலாக இருக்குது. தென் 5 பிக்சல் கொடுக்க சொல்ல ஷேடோ என்ன இருக்குது, டெப்த்து, லேயர் டெப்த்து. இந்த இடத்துக்கிட்ட ஒரு 50 பிக்சல் கொடுக்க சொல்ல அந்த டெப்த்து பார்த்தீங்களா ஷேடோட டெப்த்து. அதே மாதிரி இது எப்படி ஹரிசாண்டல் ஆஃப்செட்டோ அதே மாதிரி ஹரிசாண்டலாக லெஃப்ட் ரைட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வெர்டிக்கல் ஆஃப்செட். இந்த இடத்துக்கிட்ட ஒரு 50 பிக்சல் அப்படின்னு கொடுக்க சொல்ல எனக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆஃப்செட்டாக இருக்கும், அப்படியே கீழே. ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 50க்கு பதிலாக ஒரு 15 கொடுக்குறேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்டையுமே ஒரு 15 கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஷேடோ எப்படி இருக்குன்ட்டு. தென் இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இல்லை, இந்த இடத்துக்கிட்ட ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிளர் இல்லையா. ஸோ மூணாவது ஃபஸ்ட்டு என்னது, ஹரிசாண்டலாக இப்படி இப்படி. ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ்ல கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஸோ நெகட்டிவ் கொடுத்தோன்னா அப்படியே லெஃப்ட் சைடு போகும், பாசிட்டிவில் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வரும். நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஹரிசாண்டல். ஓகே, ஒருவேளை நான் 0 பிக்சல் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க 15 -15. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். தென் இப்போ மூணாவதாக இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து 15. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல பிளர், ஒருவேளை நான் இந்த இடத்துல 0 பிக்சல் கொடுத்தேன்னா எனக்கு அந்த பிளர் எஃபெக்டே இல்லை, ஒரு ஷேடோ மட்டும் தெரியுது. இந்த இடத்துல ஒரு 10 பிக்சல் கொடுத்தா பிளர். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஒரு 40 பிக்சல் கொடுத்தோன்னா ரொம்ப பிளர்ராக இருக்குது ஷேடோ. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட என்னது ஸ்ப்ரெட்டு. இந்த இடத்துல 100 பிக்சல் கொடுத்தோன்னா எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷேடோ ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம் ஹரிசாண்டல் ஆஃப்செட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல ஷேடோஸை மூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸோ என்ன பண்ணோம், வெர்டிக்கல் ஒய் ஆக்சிஸ். தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பிளர், எவ்வளோ தூரம் பிளர் ஆகணும் ஷேடோ. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்ப்ரெட், எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறம் கலர். இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் 36
ஸோ 48 254. ஓகே, இப்போ பார்த்தீங்களா? ஸோ இதை நான் கம்மி பண்ணுறேன். தென் இதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளர் வேணாம், ஒரு 20 இல்லை 10 இல்லை 4. ஓகே, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, தென் இதையும் 5. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஷேடோஸை நான் அலைன் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன பண்ண முடியும், ஷேடோஸை லெஃப்ட் ரைட் அலைன், பிளர், ரேடியஸ், இதை மறக்கவே கூடாது. இது நாலுத்தையும். ஓகேவா? ஹரிசாண்டல், வெர்டிக்கல் ஆஃப்செட், ஹரிசாண்டல் ஆஃப்செட், தென் ரேடியஸ் அண்ட் பிளர், தென் ஃபாலோட் பை கலர். இந்த கலருக்குமே நீங்கள் ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம். ஒப்பாசிட்டி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அந்த கலரை இன்டெப்த்தாக எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஷேடோஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ லைக் வைஸாக நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே தான் சேம் டெக்ஸ்ட். இந்த இடத்துக்கிட்ட பாக்ஸ் ஷேடோக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, டெக்ஸ்ட் ஷேடோன்றது யூஸ் பண்ண போகிறீங்க. நான் பண்ணி காமிக்கிறேன் அட் லாஸ்ட். ஸோ கீழே அடுத்த எக்ஸாம்பிள் வர சொல்ல இங்கே என்ன இருக்குது, ஸோ இங்கேயும் தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதுவுமே அப்படி தான். ஸோ அந்த 4 கொடுத்துருக்காங்க. தென் கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ டபுளாக இல்லையா? ஸோ டபுளாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ உங்களுக்கு டபுள் ஷேடோ கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் தனித்தனியாக, எக்ஸ் ஆக்சிஸ் தனியாக ஒய் ஆக்சிஸ் தனியாக கமா செப்பரேட்டட் வேல்யூவில். ஸோ சிம்பிள். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இன்செட். ஸோ பாக்ஸ் ஷேடோக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்செட் நம்ம ஒன்னே கொடுத்தா போதும். ஏன்னா அதுவே வந்து எல்லா டேரக்ஷன் எடுத்துருக்கோம். தனித்தனியாக இந்த டேரக்ஷனுக்கு இப்படி அந்த ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தனியாக கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸ் தனியாக கொடுக்கணும், கமா செப்பரேட்டட் லைக் மார்ஜின் பேடிங் நம்ம எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி தான். ஸோ எப்பயுமே அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஷேடோஸாக. இங்கே பாருங்க, இன்செட்னு ஒரு வார்த்தை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அதே 4 இது ஹரிசாண்டல் ஆஃப்செட், இந்த 0 வெர்டிக்கல் ஆஃப்செட், தென் இங்கே இன்செட். இந்த இடத்துல கலர் கொடுக்கணும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு 26, ஒரு 46, தென் இந்த இடத்துக்கிட்ட 242. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட 0.3 இருக்குது. நான் 1 கொடுத்தா பார்த்தீங்களா, இட்ஸ் லுக்கிங் லைக் எ ஃப்ரேம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஷேடோஸை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்செட் இல்லையா? இன்செட் மறந்துடக்கூட, இன்செட்னு ஒரு வேர்டு மட்டும் ஆட் பண்ணால் அந்த ஷேடோ அப்படியே உள்ள சேஞ்ச் ஆகிடும். இதுவே நீங்கள் டெக்ஸ்ட் ஷேடோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். டெக்ஸ்ட் ஷேடோ. ஓகே, ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பர்டிகுலராக அங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ ஆட் பண்ண முடியும். இது ஒரு டெக்ஸ்ட், பேராகிராஃப்ன்றது ஒரு டெக்ஸ்ட் இல்லையா? இதுக்கு டெக்ஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட் 1 கொடுத்துட்டு இதுக்கு டெக்ஸ்ட் ஷேடோ. ஓகே, ஸோ ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த 4 தென் கலர், 4 தென் கலர். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நீங்கள் இது 1 கொடுத்தாலே போதும். ஆனால் நீங்கள் நிறையா கொடுக்க சொல்ல ஸோ வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? 4 ஆங்கிளில் மாற்றி கொடுக்கலாம் இல்லையா? ஸோ 1 கொடுத்தனா அந்த ஒன்றுமே 4 ஆங்கிளுக்கும் அப்ளை ஆகும். லைக் வைஸ் மார்ஜின் பேடிங், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கோட் பெனில் பார்க்க சொல்ல ஆல்ரெடி அங்கே இருக்கும். இந்த ஷேடோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த 3வது ஷேடோ நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே, ஓகே, ஸோ ஷேடோக்கும் தனியாக வெப்சைட்லாம் இருக்குது. அதில் 100+ ஷேடோஸ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை காப்பி பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸ் நேம் எந்த கிளாஸ் நேம் வேணுமோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஷேடோ உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா ப்ரோ? என்னென்ன ப்ரோ கிளாஸ் நேம் இருக்குது, என்னென்ன வெப்சைட் இருக்குது ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா SHADOW. ஓகேவா? ஷேடோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ டெஃபினேஷனாக CSS ஷேடோன்னு கொடுங்க. CSS ஷேடோ. ஸோ CSS ஸ்கேன். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ 93 ஷேடோஸ் இருக்குது. இது பார்த்தீங்களா? இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷேடோஸ்க்கான என்டையர் சோர்ஸ் கோடுமே காப்பி ஆகிடும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ லைக் வைஸ் நம்ம என்ன பண்ண முடியும், பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும். எல்லாமே பாருங்கள் ஷேடோ, டிஃப்ரெண்ட் ஷேடோ. எந்த ஷேடோ உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேடோவை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஷேடோஸ் தான், லேயர் வைஸ் ஷேடோஸ் சொன்னது இல்லையா? ஆனால் மல்டிபிளாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க கமா செப்பரேட்டட் டெக்ஸ்ட்டில். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட்டாக போட்டு கொலை பண்ண மாட்டோம். அதனால் அஸ் அ ஃப்ரெஷர் திஸ் இஸ் எனஃப். சரி, ஓகே. இப்போ இந்த ஷேடோ அண்ட் டெக்ஸ்ட் ஷேடோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரியல் டைம் லைஃப்பில் நீங்கள் பண்ண சொல்ல தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும், லேயரிங் அவுட்புட். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ரிவியூ.